ரங்கநாயகி அம்மாவுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்ததுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த பத்மா தான். இவ்ளோ நாளா அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்க அடி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க அடிக்க போறோம். நாங்க அடிக்க போற அடி இடி மாதிரி விழுந்து அந்த குடும்பமே செதற போகுது. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்க ஜேடிஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இங்க பிரபலமான கம்பெனிஸோட எல்லா ப்ரொபரேட்டர்ஸும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நேரா விஷயத்துக்கு வரேன். இது எங்க ஜேடி குரூப் ஆஃப் கம்பெனியோட அதிமன் அகர்பத்தி. இப்ப மார்க்கெட்ல நிறைய அகர்பத்தி வந்திருக்கு. ஆனா எங்க தயாரிப்பு மற்ற கம்பெனி தயாரிப்பை விட முற்றிலும் மாறுபட்டது. நாங்க சில வகையான மூலிகை சாறு பயன்படுத்தி நல்ல நறுமணத்தோட, அதே சமயம் உங்க உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில இதை தயாரிச்சிருக்கோம். இந்த ப்ராடக்டை உங்க ப்ராடக்டோட சேர்த்து இலவசமா விற்பனை செய்ய நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பீங்கன்னு நாங்க முழுசா நம்புறோம். ரமேஷ், எல்லாருக்கும் இந்த சாம்பிள்ஸ் கொடு. ஓகே சார். இதை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரீட் இருக்கு, அதை எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கோங்க. சேர் தான் இருக்குல்ல, உட்காந்து சாப்பிடலாம்ல. நான் உட்காந்தா நீ நின்னுட்டு இருக்கணுமே. பரவாயில்ல, 2 பேர் நின்னுட்டே சாப்பிடுவோம். பாட்டி, பாட்டி, ஏன் நிக்கிறே? உட்காருங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் உட்காந்தே சாப்பிடுவேன். பத்மா, என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அவர் உட்கார போறான்னு தெரிஞ்சு சேர இழுத்துட்டல. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா இப்படி பொது இடத்துல அவமானப்படுத்துறதா? காட்டு மிராண்டி, காட்டு மிராண்டி. துளசி, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் மாமாவை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இதை செய்யல. இதோ இத பாட்டி உட்காரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சேரை இழுத்தேன். ஆனா அது இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்ன தப்பா புரிஞ்சுக்காதம்மா. இவ்வளவு நாள் உன்னை தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்த. இப்பதான்
இந்த நிமிஷத்துல இருந்து தான் உன்னை சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். இப்ப நீ திட்டம் போட்டு அவரை அவமானப்படுத்துற மாதிரி தான் இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் திட்டம் போட்டு தான் நீ நடத்தியிருக்க. உன்னை பத்தி அவர் சொன்ன போது கூட நான் நம்பல. இப்ப கண்ணால பார்த்தல, இப்பதான் உன் கொடுமை எல்லாம் நல்லா புரியுது எனக்கு. இனிமே இவரே ஒருவேளை உன்னை மன்னிக்க தயாரா இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. துளசி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போதும். நீ ஒரு நாகப்பாம்புன்னு அப்பவே எனக்கு சொன்னாரு. ஆனா நீ விஷத்தை கக்குன அப்புறம் தான் எனக்கே இப்ப தெரியுது. நீங்க வாங்க போலாம். துளசி, என்னன்னா இது? நான் சாதாரணமா செஞ்ச ஒரு விஷயம் இவ்ளோ பெருசா விஸ்வரூபம் எடுத்துடுத்து. மாமா தான் என்னை எப்பவுமே புரிஞ்சுக்காம பேசுவார். ஆனா ஆனா இப்ப துளசியும் நமக்கு எதிரா திரும்பிட்டாளே. சரி விடுபத்து, டைம் சரியில்லைனா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பயந்து வாசக்கதவு மூடுனா கண்டிப்பா ஜன்னல் வழியா வந்துதான் தீரும். இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. எக்ஸ்கியூஸ் மீ. வா. துளசி, என்னமாச்சு? மாப்பிள்ளையே ஒரு மாதிரி இருக்காரு. ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நான் எதிர்பார்த்த மாதிரியே பத்மாவும் ஸ்ரீவர்ஷனும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். ஆனா பத்மா திட்டம் போட்டு எல்லாரும் முன்னாடி என்னை கேவலப்படுத்த. ஏ, அப்படி என்ன நடந்தது? அந்த ஃபங்க்ஷனுக்கு மெட்ராஸ்ல உள்ள அத்தனை பெரிய பிசினஸ்மேன் வந்திருந்தா. என்னை பார்த்தா ஒரு காலத்துல எல்லாரும் பயப்படுவா. இன்னைக்கு அவ எல்லாரும் முன்னாடியும் இந்த பத்மா சாப்பாடு தட்டோட உட்கார போட என்ன கீழே விட வச்சு கேவலப்படுத்திட்டா. எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் இவாள திரும்பி பார்ப்பேன்? இல்ல மாப்பிள்ள, பத்மா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ உங்க மேல மதிப்பும் மரியாதையும் நிறையவே வச்சிருக்கா. அவ யதார்த்தமா ஏதாவது பண்ண போக விபரீதமா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் பத்மா பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ யதார்த்தமா பண்றா. அவ கெட்டவ கிடையாது, நல்லவன்னு துளசி சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு துளசி கண்ணு முன்னாடியே பத்மா என்ன பண்ணான்னு அவளே பார்த்தா. எப்படியாவது பத்மா எப்படிப்பட்டவன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா சரி. துளசி, மாப்பிள்ளை என்னமா சொல்றாரு? அந்த பத்மா திட்டம் போட்டா மாப்பிள்ளை அவமானப்படுத்தினா? அந்த பத்மா நல்லவ இல்லக்கா, அவ ஒரு சதிகாரி. நான் தான் அவளை நல்லவன் நம்பிட்டு இருந்தேன். இவர் அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னே திட்டம் போட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லக்கா, இவர் வீட்டு விட்டு வந்ததுக்கும் ரங்கநாயகி அம்மாவுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்ததுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த பத்மா தான். இவ்ளோ நாளா அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்க அடி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க அடிக்க போறோம். நாங்க அடிக்க போற அடி இடி மாதிரி விழுந்து அந்த குடும்பமே செதற போகுது. நான் எதிர்பார்த்தது இதுதான் துளசி, இதுதான். நான் எதிர்பார்த்தது இவ்வளவு சீக்கிரமா நடந்ததுக்கு அந்த பெருமாளுக்கு நன்றி. இனி உன்னையே அந்த பத்மாவுக்கு எதிராக நிறுத்தி வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, ஜெயிச்சு காட்டுறேன். என்னடா செல்லம், குழந்தைங்க பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லோகத்துல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா நீ இந்த லோகத்துல பிறக்கிறதுக்கே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நீ என் வயித்துல கருவாகி உருவான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
எத்தனை பேர் உன்னை அழிக்க சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இவ்ளோ ஏன் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டியனா உன்னை அழிக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? தப்பு செஞ்சு என்ன விட்டுட்டு நோக்கு தண்ணீர் தரணுமா? உன்னை எதுக்காக அழிக்கணும்? உன்னை அம்மா நல்லபடியா பெத்தெடுப்பேன்டா. இந்த ஊர் உலகமும் உன்னை மெச்சுற அளவுக்கு நான் ஆளாக்கி காட்டுவேன். வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இருட்டையே சந்திச்ச நேக்கு நிரந்தரமான வெளிச்சத்தை தரப்போற குலவிளக்கு நீ. மத்தவங்க உன்னை அழிக்கணும்னு பேசினதுக்கும் அம்மா அப்படி நினைச்சதுக்கும் மன்னிச்சிடுற செல்லம். கம்சனை அழிக்க கிருஷ்ண அவதரிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ யாரையும் அழிக்க வேண்டாம். நீ பிறக்கிற நேரம் நானும் நான் வாக்குப்பட்ட இடத்துலயும் எல்லாரும் நன்னா இருக்கணும். நன்னா இருப்பாங்க, கண்டிப்பா நன்னா இருப்பாங்க. என்னம்மா அப்பா சாப்பிடலையா? அவருக்கு வயிறு சரியில்லை, பால் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நாங்க பாட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம். டேய், பார்ட்டியில தான் பிரச்சனை வந்துடுத்து, பாதியிலேயே வந்துட்டோன்னு சொன்னேன். அப்புறம் சாப்பிட்டோன்னா என்னடா அர்த்தம்? அம்மா, எங்க மனசுல சந்தோஷம் இருந்தா தானம்மா வயித்துல பசி இருக்கும். பார்ட்டில தான் துளசி எங்க 2 பேர் மனசையும் சுக்கு நூறா ஒடிச்சிட்டாளே. அங்க பத்மாவை அவமானப்படுத்திட்டு இங்க வந்து வருத்தப்பட்டா என்ன அர்த்தம் துளசி? நான் அவளை தூக்கி எறிஞ்சு பேசினது உண்மைதான்க்கா. நான் பேசின வார்த்தை அவளை நெறிஞ்சு முள்ள குத்தி இருக்கும். எனக்கு வேற வழி தெரியல, பேசிட்டேன். அடிப்பட்ட காயம் கூட ஆறி போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனா சொல்லால அடிச்ச அடி இருக்கே, அது காலம் புறவும் மறையாது, மறக்கவும் முடியாது. எனக்கு தெரியும், பார்ட்டில நடந்த சம்பவத்தை பத்மா என்னைக்குமே மறக்க மாட்டா. மறக்க மாட்டேம்மா. என்ன அந்த அளவுக்கு வேற யாராவது கேவலமா பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் துளசி என்ன பேசிட்டா. அதை என்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இது பார் பத்மா, நம்ம துளசி இப்படி எல்லாம் பேசினாங்கிறத என்னால நம்பவே முடியல. என்னால கூடதாம்மா நம்பவே முடியல. நான் அவளுக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன். அப்ப கூட அவ என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இப்ப அவ மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். அவ நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப போய் என்ன புரிஞ்சுக்காம இப்படி நடந்துட்டாளேமா. நான் இப்படி நடந்துகிட்டது பத்மாவுக்கும் ஸ்ரீவத்சனுக்கும் வேதனையா தான் இருக்கும். ஏன் இப்ப கூட அங்க போய் ரங்கநாயகி அம்மா கிட்ட இத சொன்னா அவங்க கூட வேதனைப்படுவாங்க. என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. இவ்வளவு தெரிஞ்சோ நீ அங்க அப்படி நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை துளசி. என்னோட சூழ்நிலை அப்படி இருந்ததுக்கா. என்ன சூழ்நிலை? பெரிய சூழ்நிலை. என்ன 4 பேருக்கு முன்னாடி அவ அவமானப்படுத்தினது தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஐயோ பத்மா, நான் அப்படி சொல்லல. துளசி மனசுல வஞ்ச வச்சுட்டு பழகுறவ இல்ல. அவ இப்படி நடந்துட்டானா ஏதாவது காரணம் இருக்கும்டி. எது வேணாலும் இருக்கட்டுமா, 1000 காரணம் இருக்கட்டும். எது உண்மை, எது தப்பு, இத புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டாளே துளசி. இது தப்பு இல்லையாமா? நான் என்ன வேணுனேவா மாமாவோட சேர இழுத்த? ஆமாமா, இவ சொல்றது உண்மைதாம்மா. இவ எதிர்ச்சுதான் சேர் எடுத்தா. டேய், உங்க 2 பேருக்கும் அது தெரியறதுடா. ஆனா அவளுக்கு வேணும்னே நீங்க ஏதோ அவனை கேவலப்படுத்துறதுக்கு செஞ்சுதான் நினைச்சிருப்பா. அம்மா, சுதர்சன் மாமாக்கும் நமக்கும் 1000 பிரச்சனைங்க இருக்கும். அது நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த ஆத்தோட முடியிற பிரச்சனை. இத நான் பப்ளிக் பிளேஸ்ல போய் 4 பேர் முன்னாடி சொல்றது நன்னவா இருக்கும். நீங்களே சொல்லுங்க, நான் அப்படி நடந்துப்பேனா? நிச்சயமா அவ அப்படி நடந்துக்கிற பொண்ணு இல்ல.
அவ எதேச்சையாதான் அந்த சேரை இழுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. அதான்க்கா உண்மை. என்னடி சொல்ற? உண்மை என்னன்னு தெரிஞ்சமா நீ அவளை கண்டபடி பேசின? அதான் சொன்னேனேக்கா, வேற வழி இல்லைன்னு. நான் அவகிட்ட அப்படி பேசலனா என் வீட்டுக்காருக்கு இன்னும் அவன் மேல இருக்கிற கோவம் ஜாஸ்தி ஆயிடும். அவரும் நேரடியா அவகிட்ட சண்டைக்கு போயிருப்பாரு. அவளுக்கு சப்போர்ட்டா ஸ்ரீவத்சனும் வந்திருப்பாரு. அப்புறம் 4 பேருக்கு முன்னாடி 2 பேரும் கை கலப்புல இறங்கிட்டா பாக்குறவங்க கேவலமா நினைக்க மாட்டாங்க. ரங்கநாயகி அம்மாவோட தம்பியும் பிள்ளையும் பப்ளிக்லயே கட்டி புரண்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னு பாக்குறவங்க பேச மாட்டாங்க. யார் என்ன பேசினாலும் சரி, நான் நிரபராதின்னு துளசி கிட்ட நிரூபிக்கணும். அவ என்ன நம்பலனா அவகிட்ட மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேம்மா. ஏய், நீ அவசரப்படாதடி. அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. கோவமும் நெருப்பும் ஒண்ணுன்னு சொல்லுவா. ரெண்டுமே ஆறுற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆமா பத்மா, 2-3 நாள் போகட்டும். அவ கோவம் கொஞ்சம் தணியட்டும். அப்புறமா போய் நிதானமா துளசிக்கிட்ட பேசிக்கலாம். என்னது? நீ போய் பத்மா கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? ஆமாக்கா, அப்பதான் என் மனசு ஆறும். இப்பவே வேண்டாம் துளசி. வீசுற புயலோ மனசுல இருக்கிற ஆவேசமோ குறையறதுக்கு முன்னாடி நாம அங்க போக கூடாது. 2 நாள் பொறுத்துக்கோ. பத்மா மனசுல நீ பேசின பேச்சோட ஆவேசம் குறையட்டும், அப்புறமா போலாம். அவ சொன்னதே நினைச்சிட்டு இருக்காத, புரியுறதா? சாம்பார் விடு. ஐயோ, ஒருத்தருக்கு 2 மாட்டு பொண்ணு இருந்தோ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. வீட்டுக்கு வர மாட்டு பொண்ணுங்க சமைச்சு மாமியார் சாப்பிடறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். நேக்கு அந்த குடுப்பனை இல்லையே. கடைசி வரைக்கும் இந்த அடுப்படிதான் விதிச்சிருக்கு. நான் விடுன பால் காய்ச்சறனே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அம்மா தாயே, இந்த வீட்ல இருக்கிறவாளை வாழ வைக்க வந்த மகாலட்சுமியே, நேக்கு ஒத்தாசை பண்ற அப்படி இப்படின்னு என்னை வந்து தொல்லை பண்ணாம இருந்தா சரி. என் வேலையை நானே பாத்துக்குவேன், நீ போலாம். கௌசல்யாவோட கருவை கலைக்க இதுதான் சரியான வழி. அத்தை, அப்பவே தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. இந்த வேலையை என்கிட்ட சொன்ன நான் செய்ய மாட்டேனா? நோக்கு எதுக்குமா சிரமம்? இதுல சிரமம் என்ன இருக்கு அத்தை? நீங்க போய் தைலம் தேய்ச்சிட்டு படுங்க. நான் இந்த பாலை எல்லாருக்கும் கொடுத்துறேன். இல்லம்மா, பரவாயில்ல. பரவாயில்ல அத்தை, போய் படுங்க.
ஏன் இந்த நம்பர் கிடைக்க மாட்டேங்குது? கௌசல்யா, பால் எடுத்துக்க. வேண்டாக்கா. இங்க பாரு, ராத்திரி டைம்ல பால் சாப்பிட்டா நல்லது. அதுவும் இந்த மாதிரி டைம்ல பால் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எடுத்துக்கோ. ப்ளீஸ் எனக்கு வேண்டாக்கா. எடுத்துக்கோ கௌசல்யா. தேங்க்ஸ். அவளுக்கு அதை கொடுங்க. கொடுங்க. ஏய், ஹலோ ஹலோ ஹலோ. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது உனக்காக? சுரேஷ், ஆமா. சுரேஷ், ஆ, அவளுக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம். கௌசல்யா. சொல்லுங்க. என்ன சார், காலையில இருந்து ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது நம்பர். என்ன இது? தேங்க்ஸ். ஆமா. யா, ஷூர். யா. மாமா, பால். தேங்க்யூமா. என்னங்க பால்? என்னடி, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ வேலை செய்யறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன்.